நீங்க போகிற இடமெல்லாம் ஆண்டவர் உங்க கூட இருப்பார். ஷாலோம். நான் பாஸ்டர் ஜான்சன். உங்கள் வாழ்வை மாற்றும் 10 நிமிடங்களுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இஸ்ரவேல் மக்கள் மோசேயினால வழி நடத்தப்பட்டு வந்தாங்க. திடீர்னு மோசே இறந்து போறார். அப்போ எல்லாருக்கும் ஒரே கலக்கம், ஒரே பயம். யோசுவாவை தலைவரா கர்த்தர் வைக்கிறார். யோசுவா நினைக்கிறாரு, நான் ரொம்ப வாலிபனா இருக்கிறேன், இவ்வளோ பெரிய கூட்டத்தை, அதுவும் நல்ல முதிர்ந்த ஒரு தலைவர் நடத்தின கூட்டத்தை என்னால் எப்படி நடத்த முடியும்னு சொல்லி அவர் கவலைப்படுறார். அப்பதான் ஆண்டவர் யோசுவாவுக்கு இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். யோசுவா 1வது அதிகாரம் 8, 9 வசனங்கள். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்றார். இந்த வாக்கு தத்தத்துல 2 ஆசீர்வாதங்களை ஆண்டவர் சொல்றார். முதலாவது, உன் வழி வாய்க்கும். அதாவது நீங்க செய்யற எந்த வேலையா இருந்தாலும் அது வெற்றி அடையும், அது ஒரு நாளும் தோல்வி அடையாதுன்னு சொல்லி கர்த்தர் வாக்களிக்கிறார். இந்த நாள்ல பல விஷயங்களை செஞ்சு நீங்க தோல்வி அடைஞ்சு ரொம்ப சோர்வோடு கூட இருப்பீங்கன்னா, ஆவியானவர் சொல்றாரு, நீ கவலைப்படாத, இனி வர நாட்கள்ல நீ செய்யற எல்லாத்தையும் நான் வெற்றி அடைய பண்ணுவேன். ஒருவேளை நீங்க எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கிற பிள்ளைகளா இருக்கலாம். ஆண்டவர் இந்த வருஷம் உங்க எக்ஸாம்ல உங்களுக்கு வெற்றி தருவார். உங்க வேலையில நிச்சயமா ஒரு ப்ரொமோஷனை தருவார். உங்களுடைய பிசினஸ்ல ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு உயர்வை கர்த்தர் தருவார். 2வது ஆண்டவர் இங்க சொல்ற வாக்குத்தத்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். யோசுவா, நான் எப்படி இவ்வளவு பெரிய ஜனங்களை நடத்துவேன் கவலைப்பட்ட போது, நான் உன் கூட இருக்கிறேன், நீ ஏன் கவலைப்படுற, நான் உன்னை வழி நடத்துவேன்னு சொல்லி ஆண்டவர் அவருக்கு வாக்கு கொடுத்தார். அதே போல இன்னைக்கு உங்க வாழ்க்கையை பத்தி நீங்க கவலைப்பட்டு, எனக்குன்னு யாருமே இல்லை, என்னை கைட் பண்ண ஒருத்தருமே இல்லை, எனக்கு சப்போர்ட் பண்ண எந்த சொந்தக்காரங்களும் இல்லை, நான் தனியா கஷ்டப்படுறேன்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். ஆனா இன்னைக்கு ஆவியானவர் சொல்றாரு, நீ அப்படி நினைக்காத மகனே, நீ அப்படி நினைக்காத மகளே, அப்பா நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன்னை வழி நடத்துவேன், நீ போகிற இடமெல்லாம் நான் உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கையில நான் சக்சஸையும் உயர்வையும் தந்து ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி கர்த்தர் வாக்களிக்கிறார். இந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேற 3 கட்டளைகளை ஆண்டவர் வச்சிருக்கிறார். முதல்ல, வேதம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிற வேதம் எப்பொழுதுமே நம்முடைய வாயில வந்துகிட்டே இருக்கணும். மனசுல என்ன இருக்குதோ அதுதான் வாயில வெளிவரும். ஆகவே ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிச்சு அந்த வசனத்தை நீங்க அறிக்கையிட ஆரம்பிச்சீங்கன்னா உங்க லைஃப்ல கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 2வது, இரவும் பகலும் அதை தியானிச்சுட்டு இருக்கணுமா. நம்ம பல விஷயங்களை நினைச்சு கவலைப்படுறோம், நடக்காத விஷயங்களை நடந்துருமோன்னு சொல்லி பயப்படுறோம். ஆனா அதுக்கு பதிலா வேதத்துல இருக்கிற வாக்கு தத்தங்களை நம்முடைய மனசுல ஓட விட்டு அதை நம்ம தியானிச்சு, ஆண்டவர் இதெல்லாம் என் வாழ்க்கையில நிறைவேற்றுவான்னு சொல்லி விசுவாசிக்கும் பொழுது அந்த வசனம் உங்க வாழ்க்கையில பலிக்கும். எல்லாத்துக்கும் மேல வசனத்தின்படி வாழ நம்ம முயற்சி எடுக்கணும். பல நேரங்கள்ல வசனத்தை நம்ம கேட்கிறோம், ஆனா அந்த வசனத்தை நம்முடைய லைஃப்ல நம்ம அப்ளை பண்றதில்லை. ஆனா இன்னைக்கு ஆண்டவரே, உங்க வேத வசனத்தை என் வாழ்க்கையில நான் செயல்படுத்த, வசனத்தின்படி வாழ என்னை ஒப்பு கொடுக்குறப்பான்னு சொல்லி அர்ப்பணிப்பீங்கன்னா நிச்சயமா யோசுவாவை ஆசீர்வதிச்ச ஆண்டவர் உங்களையும் ஆசீர்வதிப்பார். அவர் உங்க கூடவே இருந்து நீங்க செய்யற எல்லாத்தையும் சக்சஸ்ஃபுல்லா மாத்தி உங்களை உயர்த்துவார். இந்த வார்த்தையின்படி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Thank you and God bless you.